டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டெட் எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் 2. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எழுதி முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த டெட் எக்ஸாம் உடைய இப்போ பிரைவேட் கீ நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றதையும் செக் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படி நீங்க செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இன்னும் ஒரு இந்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நம்ம டிஆர்பி போர்ட்ல இருந்து அஃபிஷியலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டென்டிட்டி கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டென்டிட்டி கீ வச்சு என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணுங்க. நீங்க ஆன்சர் குடுத்திருக்கிறதுக்கு, நம்ம டிஆர்பி போர்ட்ல குடுக்குற டென்டேட்டிவ் கீக்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்னு பாருங்க. சப்போஸ் உங்களுடைய மார்க்கு ஒரு 80 பிளஸ் ஒரு 80 இல்லன்னா 80 மேல போகுது டென்டேட்டிவ் கீல. பிசி, எம்பிசியா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 80 மார்க்குக்கு வருது. இல்ல ஒரு 80 மார்க்குக்கு மேல போகுது அப்டின்னா, ஷூர் 100% உங்களுக்கு டெட் எக்ஸாம் பாஸ் அப்டின்ற சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு வரும். அதே நீங்க வந்து எஸ்சி, எஸ்டி இல்லன்னா பிடபிள்யூடி பெர்சன் வித் டிசபிலிட்டி. ஸோ இந்த கேட்டகரில இருக்கீங்க அப்டின்னா, 65 மார்க்கு இல்ல 65 மார்க்குக்கு மேல இருக்கிறவங்களே 100% ஷூரா டெட் எக்ஸாம்ல கிளியர் பண்ணிடலாம். பட் இதுக்கு கீழ இருக்கிறவங்க கொஞ்சம் பார்டர் தான். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஏன்னா அஃபிஷியல் நம்ம ஃபைனல் கீ வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். பட் இந்த மார்க்குக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ண மாதிரி தான். நெறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க வந்து இந்த டெட் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாரி எல்லாம் கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா ஒரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அ டெட் எக்ஸாம நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாமா நீங்க அப்ரோச் பண்ணவே இல்ல. நெறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இத வந்து டெட் எக்ஸாமே கிடையாது. இது வந்து ஸ்பெஷல் டெட்ன்னு நீங்க கொண்டு வந்துட்டீங்க. இங்க ஸ்பெஷல் டெட் அப்படின்ற ஒரு விஷயமே இங்க இல்ல. இன்னொன்னு ஸ்பெஷல் டெட்ன்னா ஈஸியா இருக்கும். ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் வரும். இன்னொன்னு பேப்பர் 1 அப்டின்னா 1 டூ 5க்கு மேல கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அதுதானே சிலபஸ்ஸு. பேப்பர் 2 அப்டின்னா 6 டூ 8க்கு மேல சிலபஸ் போகாது. இந்த ஆங்கிள்ல மட்டுமே என்ன பண்ணீங்க அப்டின்னா, இந்த டெட் எக்ஸாம ஃபர்ஸ்ட்டு அப்ரோச் பண்ணீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட்டு பண்ண பெரிய தப்பே. ஆக்சுவலா அவங்க வந்து நம்ம டிஆர்பி போர்ட்ல ஒரு சிலபஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய சிலபஸ் பேப்பர் 1னா 1 டூ 5த் தான். நான் இல்லன்னு சொல்லல. பட் அதிலேயே இன்னொரு லைன் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. லிங்கேஜ் லெசன் அப் டூ 8த் வரைக்கும் நீங்க வந்து படிக்கணும் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. லிங்கேஜ் லெசன் அப் டூ 8த் வரைக்கும் நீங்க வந்து படிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 டூ 5த்துக்குள்ள திருக்குறள், இல்ல பாரதியாரு, இல்ல ஔவையாரு இது மாரிலாம் ஒரு ஆப்ஷன் ஒரு ஒரு சில லெசன் இருக்குது அப்படின்னா, அப் டூ 8த் வரைக்குமே இத நீங்க என்ன பண்ணணும்னா படிக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி கிராமர் நம்ம எடுத்துக்கிட்டோம். பார்ட் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து 1 டூ 5த்துக்குள்ள இருக்கு அப்டின்னா, அதே மாதிரி 6 டூ 8த்துக்குள்ளயும் பார்ட் ஆஃப் ஸ்பீச் இருக்கும். அப்ப அதுதான் அதனுடைய லிங்கேஜ் லெசன். அப்ப அதையும் நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்டின்னா, ரெஃபர் பண்ணியிருக்கணும். நெறைய பேர் வந்து எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் படிக்கும்போதே கேட்டது 1 டூ 5த்துல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு மேல எந்த கொஸ்டின்ஸும் வராது அப்டின்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பா இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. டெட் எக்ஸாம் அப்படின்றது என்ன லெவல்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி பேப்பர் 2வுமே ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா என்ன எதனால அது ஃபர்ஸ்ட் கஷ்டம் அப்படின்னா, இந்த வாட்டி வந்து பேட்டர்ன கொஞ்சம் லைட்டா மாத்திருக்காங்க. டைரக்ட்டா கொஸ்டின்ஸ் கேட்காம ரீசன் அசர்ஷன் கூற்று காரணம். கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இல்ல கூற்று சரி, காரணம் தவறு. கூற்றும் சரி, காரணமும் சரி. ஸோ இது மாதிரியான கேள்விகள் என்ன பண்ணாங்க அப்டின்னா, கேட்க ஆரம்பிச்சாங்க இந்த வாட்டி. இதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் மைன்யூட்டா நம்ம வந்து யோசிச்சு ஆன்ஸர் பண்ற மாரி இருக்கும். பட் இது வந்து உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா, அது நெறைய கொஸ்டின்ஸ் இந்த மாரி கேட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் புதுசா மாத்திட்டு இருக்காங்க. அதே மாரி மேட்ச் த ஃபாலோயிங் நெறைய கொஸ்டின்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங் ரிலேட்டடா இருந்தது. மேட்ச் த ஃபாலோயிங்க பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, ஒரு சில நேரம் கை குடுக்கும். ஒரு 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 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்ஸர் பண்ணிட்டு, இல்ல 2 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டா கூட, மீதி இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. இல்ல ஒரு சில நேரம் 4மே கூட ஆன்ஸர்ஸ் கண்டுபிடிக்கிற மாரி கூட இருக்கும். ஒரு சிலது ஒண்ணுமே தெரியல அப்டின்னா, ஆன்ஸர் கண்டுபிடிக்கிறதே பெரிய ஒரு ரிஸ்க்கா போய் நிக்கும். பட் மேட்ச் த ஃபாலோயிங்க பொறுத்தவரைக்கும், ஒரு சிலருக்கு அது பெனிஃபிட்டாவும் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து டிராபேக்காவும் இருக்கும்.
அதுவுமே நெறைய கொஸ்டின்ஸ் வந்தது. எஸ்பெஷலி சோசியல் சயன்ஸ்ல நெறைய இயர் வைஸ் கொஸ்டின்ஸ் நெறைய கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது. நான் இல்லன்னு சொல்ல முடியாது. அது மாரி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து 1 சரி, 1, 2 மட்டும் சரி, இல்ல 3 சரி, அது மாரிலாம் கூட இருந்தது. பட் இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஆன்சர்ஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டம் தான். பட் சைக்காலஜி வந்து ரொம்ப ஈஸியா கேட்டிருந்தாங்க. சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் அதிகமா இருந்தது. சும்மா வந்து தியரி பேஸஸாவும், இந்த தியரி யார் ப்ரொபோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் வந்து நம்ம சிலபஸ்ல இருக்கிறத மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து டைரக்ட்டா இருந்தது. இந்த டெட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் வந்து ஏன் வந்து கடினமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்க பண்ண ஒரு பெரிய தப்பு ரூமர் அதிகமா இருந்துச்சு. ரூமர் அப்படின்னு சொல்லும்போது, இது ஸ்பெஷல் டெட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும் கொஸ்டின்ஸு அப்படின்னு சொன்னது, என்ன பண்ணீங்க அப்படின்னா, அத கேட்டு படிக்க ஆரம்பிச்சது தான் பண்ண ஃபர்ஸ்ட்டு பெரிய மிஸ்டேக். அடுத்தது டெட் எக்ஸாம்னா என்ன அப்படின்னு தெரியலன்னா, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர கம்பல்சரி ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் நான். அத ரெஃபர் பண்ணவங்க நெறைய பேர் வந்து பார்த்தோன்னா, எனக்கு வந்து ஃபீட்பேக் நல்லாவே குடுத்தாங்க. நான் கண்டிப்பா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேன் அப்டின்ட்டு. ஏன்னா எனக்கு தெரியும். டெட் எக்ஸாம பொறுத்தவரைக்கும், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர படிச்சு, அது ரிலேட்டபிளா படிச்சவங்க யாருமே இதுவரைக்கும் வந்து பார்த்தோன்னா, ஃபெயில் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாரி படிச்சவங்க நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சொல்ட்டாங்க. நான் டெட் எக்ஸாம் கம்பல்சரி நான் இதுக்கு மேல வாய்ப்பு இல்ல. பாஸ் பண்ணிடுவேன். ஏன்னா இதுக்கு மேல நான் எழுதப் போறதில்ல அப்டின்னு சொல்ட்டாங்க. ஏன்னா, அதுலருந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்து அப்டியே வந்ததாவும், எஸ்பெஷலி இங்கிலீஷ்ல பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் சொன்னாங்க. 25 பிளஸ் மார்க் எனக்கு கம்பல்சரி வந்துரும். எனக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நான் எழுதியிருக்கேன்னும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்பளுடைய ஸ்டடி நோட்ஸும் நம்ம அதுக்கேத்த மாரி தான் நம்ம ரெடி பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ அதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ் கொஸ்டினும் ஓரளவுக்கு ஈஸியா தான் இருந்தது. நான் நெறைய பேருக்கு சொன்னது ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, தமிழ், இங்கிலீஷ் இந்த 2 சப்ஜெக்ட் இட் இஸ் மேண்டேட்டரி. அதிலிருந்து வந்து போதன்னா 22லருந்து 25 மார்க் எடுக்கிறவங்க 100% பாஸ். தமிழ்ல 22லருந்து 25 மார்க் நான் எடுத்துட்டேன். இங்கிலீஷும் 22லருந்து 25 மார்க் நான் எடுத்துட்டேன். அப்டின்றவங்க எத்தன பேர் இருக்கீங்களோ, அவங்களுடைய மார்க் மோஸ்ட்லி வந்து பாத்தன்னா, டெட் எக்ஸாம் குவாலிஃபைட் அப்டின்ற சர்டிபிகேட் வந்துரும். வேணா இப்ப கூட நீங்க திருப்பி கூட செக் பண்ணுங்க. தமிழ்ல நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க? இங்கிலீஷ்ல எவ்வளோ மார்க்? லாங்குவேஜ் உடைய மார்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லாங்குவேஜ் மார்க் இல்லாம இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்றது ரொம்ப ரிஸ்க். அதே மாரி நெறைய பேர் வந்து கேட்டீங்க, அந்த எக்ஸாம் உடைய மார்க் வந்து குறைப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸாம் உடைய மார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா, குறைப்பாங்களா? அப்படின்றது, அது அதனுடைய அஃபிஷியல் நியூஸ் இல்லாம நம்ம இப்ப எது என்னால சொல்ல முடியாது. ஸோ நான் வேணா வெயிட் பண்ணுங்க. நான் வேணா கண்டிப்பா அஃபிஷியல் நியூஸ் வந்தது அப்படின்னா நான் சொல்லிர்றேன். இன் கேஸ் நான் இப்ப சொன்னேன் இல்லையா? டெட் எக்ஸாம் உடைய மார்க் வந்து எனக்கு வந்து ஒரு 80 மார்க்குக்கு மேல இருக்கு அப்டின்னா பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு வந்து 60 மார்க்கே வரமாட்டேங்குது. 50 மார்க்கே வரல. கொஞ்சம் கஷ்டம் தான் நான் பாஸ் ஆகுறது. அந்த மாரி யாருன்னா ஒரு சிலர் இருக்கீங்க அப்டின்னா, ஸோ இத வந்து பெருசா வந்து அ டிப்ரஷன் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஸோ டெட் எக்ஸாம் பாஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு, ஸோ டைம் டியூரேஷன் தந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ 2028 ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல்ல எடுத்துட்டு வேண்டாம். பட் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நீங்க வந்து யோசிங்க. நியூ வே ஆஃப் மெத்தட். நாம இவ்வளோ நாள் வந்து டெட் எக்ஸாம நம்ம வந்து வேற ஒரு ஆங்கிள்ல பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம அந்த மாரி பார்க்கக்கூடாது. கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கறாங்க. ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1க்கு 1 டூ 5ன்னு போடுறாங்களே தவிர, அப் டூ 10த் வரைக்கும் சிலபஸ்லேருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. அப்படின்றத நீங்க இப்போ வந்து மைண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். பேப்பர் 2 அப்டின்னா, 6 டூ 8 கிடையாது. 6 டூ 12த் வரைக்குமே கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அட்லீஸ்ட் நம்ம வந்து அப் டூ 10த் வரைக்குமாவது என்ன பண்ணியிருக்கணும், படிச்சு வச்சிருக்கணும். அப்டின்றத மட்டும் மைண்ட் பண்ணிக்கோங்க. இத வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, இதுக்கு மேலயாவது டெட் எக்ஸாம் நான் புதுசா வந்து திருப்பி நான் எழுதப் போறேன். காமன் டெட்டோ, இல்ல வொர்க்கிங் டீச்சர்ஸ் டெட்டோ, எந்த டெட் எழுதுனாலும், ஃபர்ஸ்ட் விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிற கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர கையில வச்சு, அது ரிலேட்டபிளா படிங்க. அதுல என்னென்ன லெசன்ஸ்ல இருந்துலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ, அதுதான் திருப்பி அவங்க கேட்கறாங்களே. எதுவுமே வந்து புதுசா எந்த ஒரு கொஸ்டின்ஸும் கேட்கறதில்ல. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 150 மார்க்குக்கு நீங்க எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அந்த 150 மார்க்குல கண்டிப்பா 80 மார்க் எடுக்கிற மாரி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களே. 80 மார்க்குக்கு ஈஸியா தான் இருக்கு கொஸ்டின்ஸ்.
மீதி வேணா நீங்க சொல்லலாம். 50%க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 75லிருந்து 80 மார்க் எடுக்கிற மாரி தான் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா தான் செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேல போறது தான் கஷ்டமா இருக்கு. யார் வந்து உண்மையாலுமே கஷ்டம், கஷ்டம்ன்னு சொல்றாங்க அப்டின்னா, சரியான முறையில பிரிப்பரேஷன பண்ணாதவங்க. வெறும் 1 டூ 5த் மட்டும் நான் படிச்சுட்டு போயிட்டேன். வெறும் 6வது, 7வது, 8வது மட்டும் படிச்சுட்டு போனேன். அந்த மாரி வந்து இவ்ளோ தான் நான் இந்த ஒரு 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 ஷார்ட்டா தான் இருந்தேன். ஏன்னா நெறைய பேர் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ண பிறகு கூட படிச்சவங்க கூட பாஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா நெறைய பேர் வந்து ஆல் டிக்கெட் வந்த பிறகு தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னவங்கலாம் இருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஒரு ஒரு டீச்சர்ஸே வந்து பார்த்தோம் அப்டின்னா, அ இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருப்பாங்களா? அப்டின்ற மாரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சது. இன்னும் 1 வாரம் தான் எக்ஸாம் இருக்கு. 1 வாரத்திலேயே எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் பாஸ் பண்ணணும். அதுக்கு எதனா புக் இருக்குதா? அதுக்கு எதனா ஐடியா இருக்குதா? நெறைய பேர் கேட்டுருக்காங்க. நானு அந்த அத அது எனக்கு கால் பண்ணவங்களுக்கு தெரியும். இந்த மாரிலாம் நம்ப தான ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருக்கிறோமே அப்டின்ட்டு. ஏன்னா நெறைய கொஸ்டின்ஸ் அந்த மாரிலாம் நான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ இந்த மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப கேர்லெஸ்னஸ் வேண்டாம். இன் கேஸ் டெட் எக்ஸாம் நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்டின்னா பிரச்சனை கிடையாது. பட் பாஸ் பண்ண முடியல அப்டின்னா, கொஞ்சம் அ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கூட என்ன பண்ணுங்க அப்டின்னா, ப்ரீ பிளான்டா பிஃபோரா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எப்படி வந்து நம்ம இந்த எக்ஸாம இதுக்கு மேல நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்? எஸ்பெஷலி எந்தெந்த சப்ஜெக்ட்ல மார்க் போச்சு? தமிழ்ல போச்சா? இங்கிலீஷ்ல போச்சா? மேத்ஸ்ல போச்சா? இல்ல சோசியல்ல போச்சா? என்ன சப்ஜெக்ட்ல உங்களுடைய மார்க் போச்சு அப்படின்றத தெளிவா எடுத்து, அந்த பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி மார்க் எடுக்கிறதுக்கு அப்கமிங் எக்ஸாம்ல ட்ரை பண்ணுங்க. இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு குடுக்குற ஒரு அ ஃபர்ஸ்ட்டு டிப்ஸ். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர கம்பல்சரி ரெஃபர் பண்ணுங்க. அத ரெஃபரன்ஸ் பண்ணி படிங்க. அட்லீஸ்ட் வந்து இப்போ டெட் எக்ஸாம் நடந்தது இல்லையா? அந்த எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பர வச்சாவது நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ரெஃபரன்ஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கண்டிப்பா கை குடுக்கும். மத்தவங்க சொல்றாங்க டெட் எக்ஸாம்லாம் இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும் அப்படின்னு. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பதில் கண்டிப்பா கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு மேல வரப்போற எக்ஸாம் ஆச்சு தெளிவா எழுதி, தெளிவா பாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. வேற எதனா உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னாலும், எதனா டவுட் இருக்குதுனானா, உங்களுடைய கமெண்ட்ட போடுங்க. நான் கண்டிப்பா அதுக்குமே நான் ஆன்சர்ஸ் நான் குடுக்குறேன். தேங்க் யூ.